இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல இதுவரை 8 போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி வெறும் 3 போட்டியில மட்டும்தான் வெற்றி பெற்று தற்போதைய சூழல்ல பிளே ஆஃப் வாய்ப்பை கடினமாக்கி வச்சிருக்கு. எனவே மீதமுள்ள 6 போட்டிகள்ல ரொம்பவே கவனமா விளையாடி வெற்றி பெற வேண்டியது முக்கியமானதா இருக்கு. அதன்படி இந்த டோர்னமெண்ட்ல சிஎஸ்கே அணி விளையாட உள்ள 9வது போட்டியா பார்த்தோம்னா தங்களோட சொந்த மைதானமான சேப்பாக் மைதானத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்கு. இந்த சீசன்ல இந்த 2 அணிகளுமே வான்கடை மைதானத்துல மோதிக்கொண்ட போட்டியில சிஎஸ்கே அணி 103 ரன்கள் வித்தியாசம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணிலேயே மிக மோசமா வீழ்த்திருச்சு. எனவே இந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் பொருட்டு பிளே ஆஃப் போட்டிகளுக்கு கணக்கு போட்டு வெற்றி பெறும் முனைப்புல இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கேவுக்கு எதிராக ரொம்பவே கடினமா தான் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வில் ஜாக்ஸ் டீமுக்குள்ள வந்திருப்பது தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. இதே போல குவிண்டன் டிகாக்கு காயம் ஏற்பட்டு ரயன் ரிக்கல்டன் அணிக்குள் வந்திருக்கும் சூழல்ல தற்போதைய ஓபனிங் ஜோடியானது பலமா இருப்பது போல தெரியுது. குறிப்பா சூரியகுமார் யாதவ் எல்லாம் ஒரு பிளேயரே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடந்த போட்டிகள்ல ரொம்பவே மோசமா விளையாடி இருக்காரு. எனவே இந்த சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு. மொத்தத்துல பிளே ஆஃப் போட்டிக்கு தகுதி பெறும் முனைப்புல இந்த சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி கடினமா வருந்தா எதிர்பார்க்கப்படுது. இதே போல சிஎஸ்கேவுக்கும் கூட இனி வரும் ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும் சூழல்ல இந்த டோர்னமெண்ட்ல சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வர போகுமா கோப்பை வெல்லுமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே ஓட முக்கியமான பேட்டர்களான சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வர்ட், சிவம் துபே, டெவால்ட் பிரிவிஸ் போன்ற பிளேயர்களே எப்போ எந்த போட்டியில நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு தெரியாத அளவிற்கு தற்போது அவங்களோட ஃபார்ம் ஆனது இருக்கும் சூழல்ல இதுக்கு நடுவுல அனுபவமே இல்லாத கார்த்திக் சர்மா மற்றும் சர்ஃபாஸ் கான களமிறக்கி விட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமான நேரமும் கிடைத்தும் கூட அதை நிரூபிக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இப்படி அனுபவம் இல்லாத யங் பிளேயர்கள் டீமுக்குள்ள ஓட்ட மாதிரி இருக்கும் சூழல்ல இந்த ஓட்டையை வச்சு கோட்டை கட்ட நினைக்கிற சிஎஸ்கே ஓட கணக்கு ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஐபிஎல் போன்ற ஒரு டஃபான டோர்னமெண்ட்ல நல்ல பிளேயர்களை வச்சிருக்கும் டீமே சில நேரங்களில் தோற்கும் போது சிஎஸ்கேவை பற்றி சொல்லவே தேவையில்லை. குறிப்பா கார்த்திக் சர்மாவை விட பிரசாந்த் வீர் தான் சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல தேர்வா இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. குறிப்பா இந்த மும்பை அணிக்கு எதிரான போட்டியில ஏதாவது மாற்றம் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபாஸ் கானுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை கார்த்திக் சர்மாவும் கூட தவிர்க்கப்பட்டாரு அப்படின்னா பிரசாந்த் வீருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி கடந்த போட்டியில தான் எதிர்கொண்ட 2வது பந்திலே அவுட் ஆனாலும் கூட உர்வில் பட்டேலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சேப்பாக் மைதானத்துல கடந்த குஜராத்துக்கு எதிரான போட்டியை பார்த்தோம்னா பிச்சின் தன்மையை கணிக்கிறேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் விக்கெட்டை விட்டிருப்பாரு. பின்னர் போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசின ருத்ராஜ் கெக்வர்டும் கூட இந்த பிச்சானது ரொம்பவே விளையாட முடியாத அளவுல மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி கணிக்க முடியாத பவுன்ஸை கொண்ட 2 பேசர் பிச்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த மும்பை அணிக்கு எதிரான போட்டியை பொறுத்தவரை இந்த சேப்பாக் மைதானத்தின் பிச்சானது ஒருவேளை விளையாடுவதற்கு டஃபா இருந்துச்சுன்னா இது பவுலர்களுக்கு சாதகமான போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதன்படி ஒருவேளை பவுலிங்கிற்கு சாதகமான பிச்சா இருந்துச்சுன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை கடந்த போட்டியை போல மோசமா இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சா கொடுக்கப்பட்டுச்சுன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.